எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டான்செட்டுக்கான லாஸ்ட் மினிட் ரிவிஷனை பார்க்க போறோம். ஏன்னா நமக்கு நாளைக்கு டான்செட்டுக்குரிய எக்ஸாம் நடக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம். அதுல ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கொஸ்டின்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதை கொஞ்சம் எலாபரேட்டாவும் சொல்லியிருந்தோம். ஸோ அதை யாரும் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு அதையும் பார்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ல ஒரு 15 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு என்ன டாபிக்ஸ் எல்லாம் நீங்க கவர் பண்ணலாங்கிறத சொல்றேன். அதை நீங்க கவர் பண்ணிக்கோங்க. So first பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினை பாருங்க. The process of accessing data stored in a tape. டேப்ங்கிறது மேக்னெட்டிக் டேப், ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ்னு சொல்லுவாங்க. is similar to manipulating data on அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு மேக்னெட்டிக் டேப்ல ஸ்டோர் ஆயிருக்க டேட்டாவை அக்சஸ் பண்ற ப்ராசஸ் எதோட ஒத்து போகுது. இங்க கீழே கொடுத்துருக்கிற இந்த 4 ஆப்ஷன்ல எதோட அதே மாதிரி ப்ராசஸ். ஆக்சுவலா மேக்னெட்டிக் டேப்ல ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, அக்சஸிங் ப்ராசஸ் வந்து சீக்வென்ஷியல் அக்சஸ். சீக்வென்ஷியலா 1 by 1 ஆர்டர் பை தான் நடக்கும். அதுதான் வந்து சீக்வென்ஷியல் அக்சஸ் சொல்லுவாங்க. சோ அந்த சீக்வென்ஷியல் அக்சஸ் ப்ராசஸ் இந்த 4 டேட்டா ஸ்ட்ரக்சர்ல எதுல சப்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கியூல தான் சப்போர்ட் ஆகும். ஏன்னா ஸ்டாக் வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், லாஸ்டா எதை வைக்கிறீங்களோ அதை தான் வெளியே எடுக்கும். கியூ அப்படி கிடையாது, ஃபர்ஸ்ட் யார் உள்ள போனாங்களோ அவங்களதான் வெளியே எடுக்கும். ஸோ அது வந்து ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டர். கியூ வந்து கியூனா நம்ம லைன்ல நிக்கிற கியூ நினைச்சுக்கோங்க. டிக்கெட்ஸ்க்கு வாங்குறதுக்கு கியூல நம்ம நிற்போம், அந்த கியூ நினைச்சுக்கோங்க. அப்ப அதுல எப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வெளியே வரும். அதான் சீக்வென்ஷியல் ஆர்டர். ஸோ அந்த சீக்வென்ஷியல் ஆர்டரை ஃபாலோ பண்றது வந்து இந்த கியூ தான் ஃபாலோ பண்ணும். இப்போ இது கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. ஸ்டாக்குங்கிறது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். இது வந்து என்ன ப்ராசஸ்ல செயல்படும் அப்படின்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கிற ப்ராசஸ்ல செயல்படும். இதுதான் அதனுடைய பிரின்சிபல். ஸோ ஐட்டம் ஆட் பண்றத புஷ்ன்னு சொல்லுவாங்க, ஐட்டம் ரிமூவ் பண்றத பாப்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்டா எந்த ஐட்டம் உள்ள போகுதோ அதுதான் ஃபர்ஸ்டா வெளியே வரும். அதே கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர்ல என்ன ப்ராசஸ்ல செயல்படும்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ல செயல்படும். இதுல என்னது அப்படின்னா ஐட்டம் ஆட் பண்றத என் கியூன்னு சொல்லுவாங்க, ஐட்டம் ரிமூவ் பண்றத டி கியூன்னு சொல்லுவாங்க. சோ இந்த கியூ ஆபரேஷன்ல வந்து லாஸ்டா எது போகுதோ அதுதான் ஃபர்ஸ்ட், சாரி கியூல வந்து ஃபர்ஸ்டா எது உள்ள போகுதோ அதுதான் வெளியே வரும் ஃபர்ஸ்டா. ஹீப்ங்கிறது ஒரு ட்ரீ பேஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஹீப்ல வந்து டேட்டாஸ் எல்லாமே ட்ரீ பேஸ்டுல தான் வந்து உங்களுக்கு அலோகேட் ஆகும். சோ நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட். லிஸ்ட்ங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர்ல வந்து சீக்வென்ஷியல் ஆர்டர் இருக்கும். ஆனா அக்சஸ் பண்றது வந்து மல்டிபிள் வேல்யூஸ் அது ஹோல்ட் பண்ணிருக்கும். சோ அக்சஸ் பண்றதுங்கிறது வந்து சீக்வென்ஷியல் ஆர்டர்ல தான் இருக்குங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. சோ அடுத்து பாருங்க. சோ இதோட ஆன்சர் வந்து கியூ. நெக்ஸ்ட், எவ்ரி காலம் இன் அ டேட்டா பேஸ். ஒரு டேட்டா பேஸ்ல ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள்ல ஒவ்வொரு காலத்துக்கும் எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஒவ்வொரு காலத்தையும் என்ன என்ன டைட்டில் சொல்லி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபீல்டு நேம் அப்படிங்கறத சொல்லிதான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டா பேஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேட்டா பேஸ்ல ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு டேபிள்ல வந்து இங்க வந்து டேபிள்னாலே நம்ம கலெக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸா இருக்கும். அப்ப இந்த காலம்க்கு ஒரு நேம் வைப்போம் பாத்தீங்களா, அதுதான் என்ன ரெப்ரசென்ட் பண்றது அப்படிங்கிற. இந்த காலத்தை எப்படி இருப்பது, இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம். சோ டோட்டலா 4 காலம்ஸ் நமக்கு இந்த டேபிள்ல இருக்கு. அப்ப ஒவ்வொரு காலத்தையும் நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்கன்னா ஃபீல்டு நேம் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. அதுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபையர் மாதிரி வச்சுப்பீங்க. சரியா? சோ ஆன்சர் ஃபீல்ட் நேம். நெக்ஸ்ட் பாருங்க. Dash is used by large retailers to study the marketing trends of business. என்னது, அதாவது ஒரு பெரிய ரீட்டைலர் ஷாப் நடத்துறவங்க அவங்க பிசினஸ்ல இப்ப கரண்டா இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கறத அவங்க ஸ்டடி பண்ணணும். அதுக்கு இதுல எது யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டேட்டா மைனிங் யூஸ் ஆகும். டேட்டா மைனிங் டெக்னிக் மூலியமா தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்றத அனலைஸ் பண்ணி நம்மளால ரீசெண்டா என்ன ட்ரெண்ட்ஸ் இருக்குங்கிறத நம்மளால அனலைஸ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ டேட்டா வேர் ஹவுஸ்லயே அது பண்ண முடியாது. டேட்டா வேர் ஹவுஸ்ங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் மாதிரி. டேட்டா செலக்ஷன் முடியாது, உள்ள இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராசஸ் அது. பிஓஎஸ்ங்கிறது பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் ஓரியன்டட்ல வரக்கூடியது. ஸோ அப்ப டேட்டா மைனிங் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இட்ஸ் a process of discovering. Just a minute. So data mining அப்படிங்கிறது என்னன்னா process of discovering patterns, relationship and insights from large data set. நம்மகிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு. அந்த டேட்டா செட்ல
என்ன பண்ணும் அப்படின்னா அதுல என்ன அந்த டேட்டா செட் ஒரு டேட்டாஸ் நம்மகிட்ட கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு. அந்த டேட்டா வந்து என்ன டைப் ஆஃப் பேட்டர்ன்ல இருக்கு, அந்த டேட்டால இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேட்டாக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒரு டேட்டாக்கும் இன்னொரு டேட்டாக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதுல இருந்து எவ்வளவு தூரத்துக்கு நம்மளால மைனிங்னால என்னன்னா எக்ஸ்ட்ராக்டிங் அப்படின்னு சொல்றது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா வந்து எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்கு டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க, நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, மிஷின் லேர்னிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டெக்னிக்ஸ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேட்டால இருந்து எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோங்கிறது தான் டேட்டா மைனிங் ப்ராசஸ். சோ இது வந்து இதுல என்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குன்னா டேட்டா கலெக்ஷன் இருக்கும், டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் இருக்கும், டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன், பேட்டர்ன் டிஸ்கவரி, எவாலுவேஷன் அண்ட் இன்டர்பிரேஷன், டிப்ளாய்மெண்ட். சோ உங்களுக்கு கொஸ்டின்ல அடுத்து இந்த வட்டம் இதை கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டேட்டா மைனிங்ல என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இல்ல ஸ்டெப்ஸ் ஆர்டர் பை அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சாரி ஆன்சர் கொஸ்டின் கேட்கலாம். சோ அப்ப இதை வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க பார்த்து வச்சுக்கலாம். சோ இதுக்கு டேட்டா மைனிங் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபயர் வால்? இந்த கொஸ்டின் அடிக்கடி வரும், ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபயர் வாலோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, டு ப்ரொவைட் செக்யூர் ஆஃப் சைட் டேட்டா ஸ்டோரேஜ் ஃப்ரம் அ கம்ப்யூட்டர். ஆஃப் சைட், ஆஃப் சைட்ன்ற வார்த்தை வந்துருச்சு. ஸோ கண்டிப்பா இது வரவே வராது. ஏன்னா ஃபயர் வாலே ஆன் சைட்டுக்குரிய, ஐ மீன் நெட்டுக்கு தான் நடக்கும், இன்டர்நெட்ல தான் நடக்கும். ஃபயர் வாலோட ப்ராசஸே இன்டர்நெட்ல தான் நடக்கும். ஸோ ஆஃப் சைட்டுக்கு அது வேலை கிடையாது. So to provide a computer or network with wireless access to the internet. இங்க இன்டர்நெட் இருக்கனால இந்த ஆப்ஷன் யோசிக்கலாம். But to provide a computer or network with wireless access to the internet. Firewall வந்து இன்டர்நெட் அக்சஸ், வைஃபை அக்சஸ் கொடுக்கிறது ஃபயர்வாலோட வேலை கிடையாது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் வித் வயர்லெஸ் அக்சஸ். வைஃபை அக்சஸ் வந்து கொடுக்குறோம் இன்டர்நெட்டுக்கு, அதுதான் ஃபயர்வாலோட வேலைன்றாங்க. கிடையாது, அதோட அது கிடையாது, அதுக்கு கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, டு ப்ரொடெக்ட் எ கம்ப்யூட்டர் ஆர் நெட்வொர்க் அகைன்ஸ்ட் அன்ஆத்தரைஸ்டு இன்ட்ரஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி சைட் வந்து உள்ளுக்குள்ள வர பாக்குறாங்க, அவங்கள இந்த நெட்வொர்க்ல என்ன பண்ணணும். இப்போ பர்டிகுலரா ஒரு நெட்வொர்க்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த நெட்வொர்க்ல அந்த அன்ஆத்தரைஸ்டு இன்ட்ரூஷனை ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அது ஃபயர்வாலோடைய வேலை. ஸோ ஃபயர்வால் வந்து அன்ஆத்தரைஸ்டு இன்ட்ரூஷன், ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ட்ரூஷனை நெட்வொர்க்ல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்றது தான் அது. அடுத்து பாருங்க, டு டெலிட் டெம்பரரிலி இன்டர்நெட் ஃபைல்ஸ் அண்ட் குக்கீஸ் ஃப்ரம் அ கம்ப்யூட்டர். இது கிடையாது, அது அதோட வேலை அது கிடையாது. அதோட வேலை வந்து ஃபயர்வால் வந்து ப்ரொடெக்ட். ஸோ ப்ரொடெக்ட் எங்க இருக்குங்கிறத பாத்தீங்கன்னாலே மேக்ஸிமம் முடிச்சிடலாம். ஸோ இதோட ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட், சாரி இதுல நான் ஆன்சர் தப்பா கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா இது ஆன்சர் வந்து சிப்பா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, which one of the following is a characteristics of an operating system? இதுல எது வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட கேரக்டரிஸ்டிக்ஸ்? ஆக்சுவலா ஓஎஸ் என்னெல்லாம் வேலை பார்க்குமோ அந்த அதோடைய தன்மை என்ன இதுல எப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பண்ணக்கூடியது. ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் இருக்கு, அந்த கம்ப்யூட்டர்ல நிறைய ரிசோர்சஸ் இருக்கும். ப்ராசஸர் தான் வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா, யாருக்கு எந்த பிரிச்சு கொடுக்கணும், அதை யாருக்கு கண்ட்ரோல் பண்ணுவானா ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் எரர் ரெக்கவரி, ஏதாவது எரர் நடந்துச்சுன்னா அதை ரெக்கவர் பண்றது மெமரி மேனேஜ்மெண்ட். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தி அபோவ். ஸோ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணும், மெமரி மேனேஜ்மெண்ட்டும் பண்ணும், எரர் ரெக்கவர் பண்ணும். ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட வேலை இதுதான். ஆனா இது போக என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, சாரி இது போக என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா, பொதுவாக ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர்ல 2 டைப்ஸ் இருக்கு, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், இன்னொன்னு வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். டாப் சாஃப்ட்வேர்ல டூ டைப்ஸ் இருக்கு, ஒன்னு அப்ளிகேஷன், இன்னொன்னு வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர்ங்கிறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நம்மளுடைய வைரஸ், இதெல்லாம் வந்து ஆன்டிவைரஸ், இதெல்லாம் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்க்குள்ள இருக்குது. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ங்கிறது நம்ம இந்த எம்எஸ் வேர்ட், எம்எஸ் எக்ஸல் இதெல்லாம் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, அதெல்லாம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா, மேனேஜஸ் தி ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரிசோர்சஸ். நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட்வேர் ரிசோர்ஸையும் சாஃப்ட்வேர்ஸையும் மேனேஜ் பண்றதா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வேலை. ஸோ இதுல எல்லாமே அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணும், மெமரி மேனேஜ்மெண்ட் பண்ணும், ஃபைல் சிஸ்டம் அலோகேட் பண்ணும், அண்ட் தென் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணும், செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கும், யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம கொடுக்குதுல, அடுத்து மல்டி டாஸ்கிங், மல்டி த்ரெடிங், எரர் ஹேண்ட்லிங் அண்ட் ரெக்கவரிங், நெட்வொர்க்கிங் கேப்பபிலிட்டி, இது எல்லாமே. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. சப்போஸ் இந்த வட்டம் வந்து இதுல இருந்து ஏதாவது ஒரு இதை கொடுத்து கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து, which of the following is a utility software? முதல்ல யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்னன்னா, அதுவுமே ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான். அது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, மேனேஜ், மெயின்டைன் அண்ட் ஆப்டிமைஸ் கம்ப்யூட்டர் பெர்ஃபார்மன்ஸ். கம்ப்யூட்டர் பெர்ஃபார்மன்ஸை மேனேஜ் பண்றதுக்கும் அதோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் தான் இந்த யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் யூஸ் ஆகும். அதோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா, சிஸ்டம் மெயின்டெனன்ஸ், ஃபைல் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன், பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன். ஸோ இதுல நல்லா கவனிச்சுக்கோங்க, யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ல சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் வந்திருக்கு, ஃபைல் மேனேஜ்மெண்ட் வந்திருக்கு, செக்யூரிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் வந்திருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன்.
இதோட எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா டிஸ்க் கிளீனப், ஆன்டிவைரஸ், டோட்டலா என்னன்னா சிஸ்டம் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சுட்டு இங்க பாருங்க, இப்ப இதுல எது யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கணும். முதல்ல யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் சிஸ்டம் சாஃப்ட்வேர். இங்க வேர்ட் ப்ராசஸர் கொடுத்துருவாங்க, இது வரவே வராது. ஏன்னா வேர்ட் ப்ராசஸர் ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். வேர்ட் ப்ராசஸர் என்னது? ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அதே தான் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் டூல்ஸும். டெஸ்க்டாப் பப்ளிகேஷன் டூல்ஸும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ல வரக்கூடியது. இது ரெண்டுமே சிஸ்டம் சாஃப்ட்வேர் கிடையாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிடலாம், ஏயும் டியும் எலிமினேட் பண்ணிடலாம். இந்த ரெண்டை பாக்குறோம். இந்த ரெண்டுல கம்பைலரும் சிஸ்டம் சாஃப்ட்வேரோட சேர்ந்தது தான், ஆன்டிவைரஸும் சிஸ்டம் சாஃப்ட்வேரோட சேர்ந்தது தான். ஆனா இங்க சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்ன டைப்ல கொடுக்குறாங்க? யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் கொடுக்குறாங்க. யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்னா இப்ப நம்ம என்னன்னு பார்த்தோம், நம்ம ஆக்சுவலா சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் இருக்கும், ஃபைல் மேனேஜ்மெண்ட் இருக்கும், செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் இருக்கும்னு பார்த்தோம். சோ இந்த 4 ஃபங்க்ஷனாலிட்டியில இது பொருந்தவே பொருந்தாது. கம்பைலர் வந்து பொருந்தவே பொருந்தாது. ஆன்டிவைரஸ், சோ இது எப்படி பொருந்தும்னா செக்யூரிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர். சோ அதனால ஆன்டிவைரஸ் அப்படிங்கிறது ஆன்சர். சரியா? சோ நெக்ஸ்ட், the time that a device takes to locate data and instruction and make them available to CPU is known as. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டிவைஸ்ல இருந்து ஒரு டேட்டாவை எடுத்து கொண்டு வந்து சிபியூக்கு தர்றதுக்கான டைம், அந்த டைம் ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இதுல 4 டைம் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இதுல இதை பார்த்துட்டு வரலாம். ஸோ கிளாக் ஸ்பீட் அப்படிங்கிறது என்னதுன்னா, இட் ரெஃபர்ஸ் டு த எவ்வளவு ஸ்பீட்ல சிபியூ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னு பாக்குறதுதான் கிளாக் ஸ்பீட். ஒரு சிபியூ தனக்கு வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை எவ்வளவு வேகமா செயல்படுத்துதுங்கிறத பாக்குறது கிளாக் ஸ்பீட். அதை என்ன மெஷர் பண்ணுவாங்கன்னா ஹெர்ட்ஸ்ல மெஷர் பண்ணுவாங்க. சிபியூ ஸ்பீட் அப்படிங்கிறதும், சிபியூ ஸ்பீடுங்கிறது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க, எவ்வளவு வேகமா சிபியூ ரன் ஆகுதுங்கிறத பாக்குறது. இதுல ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் தான் இந்த கிளாக் ஸ்பீட். அப்ப நீங்க இங்க இருந்து எதை எலிமினேட் பண்ணிடலாம்னா, இது ரெண்டையுமே எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா இது ரெண்டுமே எவ்வளவு வேகமா எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு, இங்க எக்ஸிக்யூட் ஆகும் கேட்கல, லொகேட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தான் கேட்கணும். எக்ஸிக்யூஷனை பத்தி அவங்க பேசல. சிபியூக்கு அதை கொண்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், சிபியூல எக்ஸிக்யூஷன் நடக்க போகுது, ஆனா சிபியூக்கு அந்த டிவைஸ்ல இருந்து அதை கொண்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க, தவிர எக்ஸிக்யூஷனை பத்தி அவங்க பேசல. அப்ப இந்த ரெண்டுமே எக்ஸிக்யூஷன் சம்பந்தம். கிளாக் ஸ்பீடும் சிபியூ ஸ்பீடும் எக்ஸிக்யூஷன் சம்பந்தம். ஸோ அதை விட்டுறலாம். ஸோ அப்போ ப்ராசஸ் இன் சைக்கிள் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. ஒரு ப்ராசஸ் வந்து எத்தனை இட்ரேஷன்ஸ்ல நடக்குது, எத்தனை, அதுதான் அதை பாக்குறதா அது. அதுவுமே எக்ஸிக்யூஷன் சம்மந்தப்பட்டது. ஸோ அதுவுமே வராது. ஸோ அப்ப இங்க இடத்துல அக்சஸ் டைம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அக்சஸ் டைம்னா என்ன? எவ்வளவு நேரம் எடுத்துக்குது ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமும் ஒரு டேட்டாவை ரிட்ரைவ் பண்றதுக்கு, மெமரியில இருந்து ஒரு மெமரி டிவைஸ்ல இருந்து சிபியூக்கு ரிட்ரைவ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது. ரிட்ரைவிங் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. இங்க வந்து நீங்க மேல வந்து லொகேட்டுங்கிறது கீவேர்டு இருக்குல்ல, இந்த இடத்துல சப்போஸ் அவங்க ரிட்ரைவிங் கொடுத்தாங்கனாலும் என்ன போட்டுருவோம், அக்சஸ் டைம் தான் போட்டணும். ரிட்ரைவிங் அப்படிங்கிறது எடுக்கிறது அப்படின்னு. சரியா? சரி, நெக்ஸ்ட் XML. இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ். அதுவே HTML கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். HTML கேட்டா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ எக்ஸ்எம்எல்ங்கிறது எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்எம்எல்னா என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய ஹியூமன் ரீடபிள் அண்ட் மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு டேட்டாவை வந்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்றதுக்கு இந்த எக்ஸ்எம்எல் வந்து யூஸ் ஆகும். நம்ம ஒரு ஹியூமன் ரீடபிளுக்கும் மிஷின், அதாவது ரெண்டு பேருக்கும் ஐடியலா இருக்கணும். அது ஐடியல் இல்ல, ரெண்டு பேருக்கும் காமனா இருக்கணும். ஹியூமனாலே ரீட் பண்ண முடியும், மிஷினாலே ரீட் பண்ண முடியுங்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ். இது பொதுவா எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரெண்டு அப்ளிகேஷனுக்கு, ஒரு அப்ளிகேஷனுக்கு இடையில வந்து டேட்டாவை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றப்ப இந்த XML அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஈத்தர்நெட். ஈத்தர்நெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து அது என்னதுன்னு கேக்குறாங்க. ஈத்தர்நெட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஈத்தர்நெட் முதல்ல என்னன்னு பார்த்துட்டு. ஈத்தர்நெட் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் அ நெட்வொர்க் டெக்னாலஜி. அது ஒரு நெட்வொர்க் டெக்னாலஜி. அது என்ன பண்ணும் அப்படின்னா, லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ல டிவைசஸ் பூரா கனெக்ட் பண்ணுது. லேண்ட்ல வந்து ஒரு சிஸ்டத்தையும் இன்னொரு சிஸ்டத்தையும் நெட்வொர்க்ல கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கேபிள் தான் ஈத்தர்நெட் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னதுன்னா, இது ஒரு வயர்டு கனெக்ஷன். கேபிள் மூலியமா இது நடக்கும். அதாவது லேண்ட்ல ஒரு 60 சிஸ்டத்தை கனெக்ட் பண்றாங்க ஒரு நெட்வொர்க்ல, ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ல ஒரு 60 சிஸ்டம் கனெக்ட் பண்றாங்கன்னா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேபிள் தான் ஈத்தர்நெட் கேபிள். இது மூலியமா கனெக்ட் பண்ணுவாங்க. சோ அப்ப இங்க ஈத்தர்நெட்டோட வேலை என்ன? எலக்ட்ரானிக் ரீடிங் டிவைஸ் கிடையாது. அது ஒரு டிவைஸ், அது வந்து ரீடிங் டிவைஸ் கிடையாது. அதே மாதிரி அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது. இது வந்து ஈத்தர்நெட்ங்கிறது ஒரு ஹார்ட்வேர் ஓரியன்டட் வரக்கூடியது. அப்ப ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது சாஃப்ட்வேர் ஓரியன்டட் வரும், சிஸ்டம் சாஃப்ட்வேர். சோ இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அடுத்த ஸ்டோரேஜ் டிவைஸும் கிடையாது, அதுவும் ஒரு ஹார்ட்வேர் லெவல்ட்டா வந்துடும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, யூசர் டு கனெக்ட் கம்ப்யூட்டர்ஸ் இன் லோக்கல் நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க் டெக்னாலஜின்னு சொல்லியாச்சு. நெட்வொர்க் டெக்னாலஜினாலே இதுல நெட்வொர்க் டெக்னாலஜி இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் சி தான். சி மட்டும் தான் நெட்வொர்க்கை பத்தியே பேசியிருக்கு.
மற்ற எதுவுமே நெட்வொர்க் பத்தி பேசுறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, computer viruses, worms and Trojan horse with malicious intent is known as அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, நம்ம கம்ப்யூட்டர்ல நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், வைரஸ்ங்கிறத கேள்விப்பட்டிருப்போம், ட்ராஜன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, வார்ம்ஸ் இதெல்லாம் வந்து டைப் ஆஃப் மெலிஷியஸ் சாஃப்ட்வேர்ஸ்னு சொல்லுவாங்க. மெலிஷியஸ் சாஃப்ட்வேர் அப்ப என்ன அப்படின்னா என்னதுன்னா, நம்ம சிஸ்டம் எப்பயும் போல ஒழுங்கா செயல்பட்டுக்கிட்டு இருக்கும், அதோட பிஹேவியரே மாத்தி செயல்பட வைக்கிறது. அது நம்மளோட பெர்மிஷன் இல்லாம, ஒரு யூசரோட பெர்மிஷன் இல்லாம நம்ம சிஸ்டத்தோடைய பெர்ஃபார்மன்ஸையோ நம்ம சிஸ்டத்தோட பிஹேவியரையே டோட்டலா சேஞ்ச் பண்ணிடுறோம் நம்மளோட பெர்மிஷன் இல்லாம. ஸோ இப்போ அதுதான் வந்து என்னதுன்னா மெலிஷியஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. அதுதான் வைரஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. வைரஸோட வேலை அதுதான். ஸோ இப்போ இதுல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, வைரஸ், வார்ம்ஸ் அண்ட் ட்ரோஜன் ஹார்ஸ் வித் மெலிஷியஸ் இன்டென்ட் இஸ் நோன் அஸ். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டோம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம உள்ள போயிட்டு இருக்கோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதுல ஸ்பைவேர் கொடுத்துருக்காங்க. ஸ்பைவேருங்கிறது ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் மேல்வேர். மேல்வேருங்கிறது மெலிஷியஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு யூசரோட பெர்மிஷனே இல்லாம அதுவா தானா உள்ள வந்து சிஸ்டம் வந்து கிராஷ் பண்ணும், சிஸ்டம்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் களவாடும், இதெல்லாம் பண்றதுதான் மெலிஷியஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப இந்த ஸ்பைவேருங்கிறது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் மேல்வேர்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஒரு யூசர்ஸோடைய பர்சனல் டீடைல்ஸை கேதர் பண்ணும். யூசர்ஸ் உடைய பர்சனல் டீடைல் அவங்க கம்ப்யூட்டர்ல இருந்தோ இல்ல மொபைல் டிவைஸ் இருந்தோ, அதுவும் அவங்களோட நாலேஜ் இல்லாம அவங்களுக்கு தெரியாம அவங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் கலவர். அதான் ஸ்பைவேர். ஸ்பைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பையோட வேலை என்னன்னா, ஒருத்தருக்கு தெரியாம இன்னொரு ஒரு டேட்டாவை எடுத்துட்டு கொண்டு போய் இன்னொருத்தவங்க சொல்றது, அதுதான் ஸ்பைவேர், ஸ்பையோட வேலையை. ஸோ அதுதான் இங்க கம்ப்யூட்டர்ல நடக்கும். ஸ்பேம் அப்படிங்கிறது என்னதுன்னா, அன்வான்ட் மெசேஜஸ், இர்ரிலவென்ட் மெசேஜஸ் எல்லாம் வந்து நமக்கு இந்த மெயில்ல தான் இது வந்து அதிகமா அந்த டேர்ம் யூஸ் பண்ணுவோம். அந்த ஆட் வர்றது, அட்வர்டைசிங் மெசேஜஸ், இது எல்லாமே வந்து ஸ்பேம் மெசேஜஸ் சொல்லுவாங்க. அன்வான்ட் இர்ரிலவென்ட் எக்ஸசிவ் மெசேஜஸ் சொல்லுவாங்க. லாஜிக் பாம் அப்படிங்கிறது இதுவும் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் மேல்வேர்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக டிசைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அதாவது இது வந்து தன்னுடைய வேலையை எப்ப ஆரம்பிக்கும் இந்த லாஜிக் பாம் அப்படின்னா, ஒரு கண்டிஷனை மெட் பண்ணும்போது, ஒரு கண்டிஷனை அச்சீவ் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து இந்த லாஜிக் பாம் வந்து செயல்படும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த டேட்ல இவங்க சிஸ்டம் வந்து கிராஷ் பண்ணிடு அப்படின்னு அதை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அப்ப அந்த பர்டிகுலர் டேட்டை ரீச் ஆகும்போது அந்த சிஸ்டம் கிராஷ் பண்ணி விட்டுரும். நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு கிராஷ் ஆகும். இது லாஜிக் பாம். அடுத்து மேல்வேர் அப்படிங்கிறது மெலிஷியஸ் சாஃப்ட்வேர் which is designed to harm, exploit or take control over a device, network or system. இதுதான் மேல்வேர். ஆக்சுவலா ஒரு சிஸ்டத்துல டோட்டல் கண்ட்ரோல் எடுத்துக்கிறதும் இல்ல அந்த சிஸ்டத்தை ஹார்ம்ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மாதிரி மூலியமா அந்த சிஸ்டத்தையே கிராஷ் பண்றதுதான் மேல்வேர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்க வாங்க, அவங்க கேட்டிருக்கிறது என்ன, மெலிஷியஸ் இன்டென்ட்டோட செயல்படக்கூடிய இந்த இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா மேல்வேர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஏன்னா ஸ்பைவேர் அது ஸ்பெசிபிக்கா ஒரு டைப் ஆஃப் மேல்வேர், லாஜிக் பாமும் ஒரு ஸ்பெசிபிக்கா டைப் ஆஃப் மேல்வேர். ஸ்பேம்ங்கிறத மேல்வேர்னு சொல்ல முடியாது நம்ம. அது ஒரு எக்ஸசிவ் என்னதுன்னா, அது மெலிஷியஸ் சாஃப்ட்வேர்க்குள்ளே வராது. அது வந்து இர்ரிலவென்ட் எஸ்எம்எஸ், இர்ரிலவென்ட் அண்ட் எக்ஸசிவ் மெசேஜஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இதுதான் ஸ்பேம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப இந்த ஸ்பைவேர், லாஜிக் பாம் ஒன் ஆஃப் தி மேல்வேர். அது பர்டிகுலரா தான் கொடுத்துருக்காங்க. இங்க அந்த ஸ்பைவேரை பத்தி எதுவும் இன்ஃபர்மேஷன் நமக்கு இல்லை. ஸோ அதனால இது மேல்வேர் ஆன்சர். இதுல டைப்ஸ் ஆஃப் மேல்வேர் பாத்தீங்கன்னா வைரஸ், வார்ம்ஸ் இதெல்லாம் வந்து மேல்வேருடைய டைப்ஸ். இதை பார்த்து வச்சுக்கோங்க, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர அதிகமான வாய்ப்பு இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ISDN stands for, what is ISDN? ISDN stands for Integrated Services Digital Network. இது என்னது அப்படின்னா, இது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட். டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன்ல டிஜிட்டலா ஒரு வாய்ஸையோ இல்ல டேட்டாவையோ ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸுக்கு நீங்க டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட் தான் இந்த இன்டகிரேட்டட் சர்வீசஸ் டிஜிட்டல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவா இது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, ட்ரெடிஷனல் டெலிபோன் லைன்ஸ்ல நடக்கும். டெலிபோன் லைன்ஸ்ல வந்து இந்த வாய்ஸ் ஓவர் ப்ரோட்டோகால்ங்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஒரு டெலிபோன் லைன்ல ஒரு வாய்ஸ் வந்து ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைட்ல சிக்னலா டிரான்ஸ்மிட் ஆகும். அந்த மாதிரியான இடத்துல வந்து யூஸ் பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட் தான் இந்த ISDN, இன்டகிரேட்டட் சர்வீசஸ் டிஜிட்டல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, கோடட் என்ட்ரிஸ் which are used to gain access to a computer system. ஈஸியான கொஸ்டின். என்ன சொல்றாங்க, கோடட் என்ட்ரிஸ் which are used to gain access. ஒரு சிஸ்டம் இருக்கு, சிஸ்டமை அக்சஸ் பண்றதுக்கு நம்ம என்ன போட்டு அக்சஸ் பண்ணுவோம்? ஒரு சிஸ்டமை சேஃபா வச்சுக்கிறதுக்கு எதை போட்டு லாக் பண்ணுவாங்க? பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்டை போட்டு அதை தான் வந்து இப்படி கேட்டுருக்காங்க, கோடட் என்ட்ரிஸ். கோடட் என்ட்ரிஸ் கேட்டோன்னே நீங்க என்னடா புதுசா இருக்குன்னு யோசிடக்கூடாது. ஸோ கோடட் என்ட்ரிஸ்னாலே ஒரு பர்சனுக்கு மட்டும் தெரிஞ்ச என்ட்ரிஸ். பாஸ்வேர்டு வந்து எல்லாருக்கும் தெரியாது. இப்போ ஒரு பாஸ்வேர்டு நீங்க வச்சிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும்.
ஸோ அதுதான் கோடட் என்ட்ரிஸ் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து dash bus structure is used in general to connect IO devices. IO devices கனெக்ட் பண்றதுக்கு பஸ்ஸஸ் மூலியமா தான் கனெக்ட் பண்ணுவோம்னு தெரியும். ஆனா அந்த பஸ்னா எந்த பஸ் மூலியமா கனெக்ட் பண்ணுவோம்னா சிங்கிள் பஸ் மூலியமா கனெக்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ அடுத்து what technology is used to hide an information inside a picture. ஒரு பிக்சர் இருக்கு, அந்த பிக்சருக்குள்ள இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு செட் ஆஃப் கான்ஃபிடென்ஷியல் பாஸ்வேர்டு என்கிட்ட இருக்கு, அதை ஒருத்தருக்கு அனுப்பணும். கான்ஃபிடென்ஷியல் பாஸ்வேர்டு என்கிட்ட இருக்கு, ஒரு பாஸ்வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாஸ்வேர்டை நான் இன்னொரு பர்சனுக்கு சென்ட் பண்ணணும். ஆனா டைரக்டா சென்ட் பண்ணா உள்ள ஒரு தேர்ட் பார்ட்டி உள்ள வந்து அதை ஹேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதை எப்படி நான் செக்யூரா பண்றேன்னு நினைக்கிறேன்னா, நான் இந்த பாஸ்வேர்டை என்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு, அந்த போட்டோக்குள்ள இந்த பாஸ்வேர்டை ஒளிச்சு வச்சு இந்த போட்டோவை நான் அவங்களுக்கு சென்ட் பண்றேன். சரியா? இதுதான் கேள்வி. இதுக்கு என்ன டெக்னாலஜி? இந்த டெக்னாலஜிக்கு பேர் என்னன்னா ஸ்டெக்னோகிராஃபின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா கிரிப்டோகிராஃபில வரக்கூடிய கான்செப்ட் ஸ்டெக்னோகிராஃபின்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜ் அப்படியே தான் இருக்கும். இந்த இமேஜ் எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அந்த இமேஜுக்குள்ள நாம கொடுக்கக்கூடிய டேட்டா வந்து ஹைட் பண்ணி வச்சு அதை அனுப்புவாங்க. திரும்ப அவங்க எடுக்கும் போது அந்த இமேஜுக்குள்ள அந்த டேட்டாவை மட்டும் எடுக்கும். இதுதான் வந்து ஸ்டெக்னோகிராஃபின்னு சொல்லுவாங்க. இப்ப மத்த ஆப்ஷன்ல டிஸ்டர்ப் பண்ணலாம். இப்ப பிட் மேப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து பிட்மேப் ஃபைல்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பிட்மேப் ஃபைல்ஸ்ங்கிறது என்னன்னா, நம்ம வந்து ஒரு 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 நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த டிஜிட்டல் ஃபார்ம்ல, அதாவது கிராபிக்ஸ் ஃபார்மட்ல ரெப்ரசென்ட் பண்றது, டிஜிட்டல் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்றதுதான் பிட்மேப். இது பொதுவா வந்து கிரிட் ஆஃப் பிக்சல்ஸ் சொல்லுவாங்க. கிரிட் ஆஃப் பிக்சல்ஸ், பிட்மேப் வந்து கிரிட் ஆஃப் பிக்சல்ஸ் சொல்லுவாங்க. ஸ்டெக்னோகிராஃபிங்கிறது இப்ப பார்த்தோம் நம்ம, நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ஒரு போட்டோக்குள்ள ஒளிச்சு வச்சு அனுப்புறது தான் ஸ்டெக்னோகிராஃபின்னு சொல்லுவாங்க. இமேஜ் ரெண்டரிங் அப்படிங்கிறது என்னன்னா ஜெனரேட்டிங் பண்றது. ரெண்டரிங்னாலே ஜெனரேட்டிங் ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டரிங்னாலே இது வீடியோ ரெண்டரிங்லயும் வரும். எல்லாத்தையும் வீடியோ கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்கும்போது வீடியோ ரெண்டரிங் வரும் பாத்தீங்களா, அது வந்து அந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி தயாராகி வெளியே வருது அப்படிங்கிறது. ஸோ அப்ப ஜெனரேட்டிங் டிஜிட்டல் இமேஜ் ஃப்ரம் ரா டேட்டா, அதுதான் அவங்க. ஸோ ஜெனரேட்டிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கும். 3D இமேஜா 2D இமேஜஸா, அந்த எந்த இமேஜ் ஃபார்மேட் சூஸ் பண்றோமோ அந்த இமேஜ் ஃபார்மேட்டுக்கு அதை எடுத்துக்கொண்டு வர பேசுனா இமேஜ் ரெண்டரிங் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஸ்டெக்னோகிராஃபி. ஸோ இந்த மெத்தட் which offers higher speed of IO transfer. இன்புட் அவுட்புட் டிரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப ஹை ஸ்பீட்ல நடக்கிறது. கீழே இருக்கக்கூடிய இந்த மெத்தட்ல எந்த மெத்தட் அப்படின்னு கேட்கறது. இது ஆன்சர் வந்து டிஎம்ஏ, டைரக்ட் மெமரி அக்சஸ் சொல்லுவாங்க. ஸோ இது என்னது அப்படின்னா, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபரை மெமரி, அதாவது சிபியூவோட இன்வால்மெண்ட் இல்லாம, சிபியூவோட இன்டரப்ஷன் இல்லாம டேட்டாவை டைரக்டா ஹார்ட்வேர் டிவைஸ்ல இருந்து மெமரிக்கு டைரக்டா கனெக்ட் பண்ணி டேட்டா அனுப்புறதா இருக்கட்டும், டேட்டா ரிட்ரைவ் பண்றதா இருக்கட்டும், டைரக்டா பண்ணிக்கும். சிபியோட இன்வால்மெண்ட் இல்லாம பண்றது. இப்படி பண்றதுனால பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், ஸ்பீடா இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிஎம்ஏ அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 15 கொஸ்டின் ஒரு கிளான்ஸா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நீங்க லாஸ்ட் மினிட்ல நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஷார்ட்கட் கீஸ் பார்த்துட்டு போங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ ஷார்ட்கட் கீஸ் நெட்ல ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு போங்க. கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் சம்பந்தமான ஹார்ட்வேர் டிவைசஸ் ஓரியன்டா இப்ப ரீசெண்டா என்ன ஹார்ட் டிஸ்க்லாம் இப்ப பழசாயிருச்சு. இப்ப எஸ்எஸ்டி தான் இப்ப இருக்கு. அப்ப ஹார்ட் டிஸ்கோட சைஸ் என்ன, எஸ்எஸ்டில எது மேக்ஸிமம் சைஸ், ஹார்ட் டிஸ்க்ல எது மேக்ஸிமம் சைஸ், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. பென்டிரைவ்னா அந்த பென்டிரைவ்ல எது மேக்ஸிமம் சைஸ், அப்புறம் ரேம், ரோம், மெமரியை பத்தி படிக்கிறது. இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் தனியா கொடுத்துருப்பேன் நான். கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்ல மெமரி மேனேஜ்மெண்ட் இருக்கும். மேக்னெட்டிக் டேப், மேக்னெட்டிக் டிஸ்க், இதெல்லாம் இருக்கும். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல இந்த லேயர்ஸை வந்து பாத்துக்கோங்க. லேயர்ஸ்ல இருந்து கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கும். ஓஎஸ்ஐ லேயர்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அது போக தனியா இன்னொன்னு இருக்குன்னா TCP/IP லேயர் அப்படின்னு இருக்கும். இதுல இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல இந்த லேயர்ஸ்ல இருந்து கேள்வி வர இருக்கும். புரோட்டோகால்ஸை பத்தி பாத்துக்கோங்க. உங்களுக்கு இப்ப கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா HTTP புரோட்டோகால்னா என்ன, HTTPS என்ன, FTP புரோட்டோகால்னா என்ன, ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். இதுதான் வந்து பேசிக் புரோட்டோகால்ஸ். இந்த பேசிக் புரோட்டோகால்ஸ். அப்புறம் TCP டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால், UDP யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால், இதெல்லாம் பேசிக் புரோட்டோகால்ஸ்பா. ஸோ இதுல வந்து கொஸ்டின் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். அப்புறம் நம்பர் சிஸ்டம்ங்கிறது கம்ப்யூட்டர் நம்பர் சிஸ்டம். பைனரி, டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். பைனரி, டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல், இதுதான் வந்து நம்பர் சிஸ்டம்ல வரக்கூடியது. நம்பர் சிஸ்டம்ல இந்த கன்வர்ஷன்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. அதிகமா கேட்கறாங்க. கன்வர்ஷன்ஸ் வருது. அப்புறம் BCD பைனரி கோடட் டெசிமல் வருது. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், டூஸ் காம்ப்ளிமெண்ட், இதெல்லாம் வருது. DBMS டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்ல அந்த கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்கப்பா. கமாண்ட்ஸ்னா எதுனா DDL, அப்புறம் DML டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், இதுல இருக்கக்கூடிய SQL கமாண்ட்ஸ், TCL டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், DCL,
டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ், டிக்யூஎல், டேட்டா கொரி லாங்குவேஜ். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டீங்கனாலே அதுல இருந்து கொஸ்டின் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். அப்புறம் இன்டர்நெட் சோஷியல் மீடியால இப்போ கரண்ட் கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டா என்ன டெக்னாலஜி வந்திருக்கு, ஏஐ பத்தி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏஐல வந்து என்ன இருக்கு, ஏன்னா ஏஐல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வரலாம். ஏன்னா உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் வரும் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல. நீங்க அந்த 25க்கு வெல் தரோடா இருந்தீங்கன்னா 25மே நீங்க அப்படியே 25 கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அப்படியே நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு மார்க் ஹைக் பண்ணி கொடுத்துரும். ஸோ இன்டர்நெட் அண்ட் சோஷியல் மீடியால இதெல்லாம் ட்விட்டரை பத்தி பார்த்து வச்சுக்கோங்க. எப்ப எக்ஸ் அப்படிங்கிறது மாத்தினாங்க, இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள வரக்கூடியது. ஸோ அதை தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டாபிக். ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்னைக்கு 1 டே ஃபுல்லா நமக்கு இருக்கு. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். தேங்க்யூ.